ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பீட்ரூட் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 பீட்ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இப்போ வந்து எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது சூடானதுக்கப்புறமா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும், நம்ம அது வரை வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். பீட்ரூட்டோட ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பீட்ரூட்டு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்ருவோம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். இது நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு. அடுப்பு வந்து நான் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், மல்லிப்பொடி. இது வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போனா எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வேகணும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உதிரியாக வடித்து வச்சுருந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சாதத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பீட்ரூட்டு மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களும் இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டான சாப்பாடு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.